ஸோ இந்த அல்ஃபா ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி சில காமனான விஷயங்கள் இதுல நாங்க போட்டிருக்கோம். இது ஸ்கில்ஸ் நாங்க பார்க்கிறோம். பி அட்டென்டிவ், ப்ரொவைட் a safe environment, offer guidance, provide opportunities, ask question, use technology, promote empathy, prioritize mental health, encourage collaboration and teach respect. இந்த மாதிரியான டீடைலான இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நான் இதை உங்களுக்கு தேவையான அனுப்பிவிடலாம். இதையும் நீங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பேரண்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் அல்ஃபா ஜெனரேஷன். அல்ஃபா ஜென் உள்ள பேரண்ட் வந்து என்ன மாதிரியான அதாவது பெற்றோரிய திறன்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பட்டியல்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல நீங்க பார்க்கலாம், ஷார்ட்லி நீங்க பார்த்தீங்கள் என்றால் முக்கியமான 4 ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இதுல பார்க்குறாங்க. ஒன்று என்கரேஜ் ஓப்பன் கம்யூனிகேஷன். எங்களோட நாங்க நாங்க இறங்கி போகணும், நாங்க பேரண்டாக இறங்கி போகணும், பிள்ளைகளோட அந்த அந்த நாலேஜோட பிள்ளையோட பத்தி பேசணும். நாங்க ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒரு திறந்த உரையாடல் இருக்கணும். அந்த குழந்தைகளும் மனம் திறந்து பேசுறதுக்கான அவகாசத்தை நாங்க கொடுக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. நீங்க எப்ப பிள்ளைகளை அவங்க பேசுற விஷயங்களை கொண்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்ப பிள்ளைகள் அவங்கள ஹைட் பண்ண தொடங்குவாங்க. அவங்க ஒரு 4 இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்ப ரைட், அதாவது நீங்க அவங்ககிட்ட இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, ஒரு முத்தீர்ப்பிடாம, அதை வச்சு அவங்க சொல்லிக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஜட்ஜ் பண்ணாம சொல்ற விஷயங்களை லிசன் பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைட் பண்ற பேரண்டாக இருப்பீங்களோ, அப்பதான் அவங்க உங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பிள்ளைகள் வந்து தன்னோட சீக்ரெட்ஸை வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், பேரண்ட்ஸ் அதை வச்சு பிரச்சனைப்படுத்துவாங்க. அதை வச்சு தன்னுடைய நண்பர்களை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணிடுவாங்க. அதை வச்சு அவங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்றதுனால தான் நிறைய குழந்தைகள், நிறைய எங்கிட்ட வந்து பேசுற குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி மனசு விட்டு அவங்க நடக்கிற விஷயங்களை அவங்க பேசுறது இல்ல. ரைட்? அதே போல அவங்களுக்கு ஃபோர்ஸ்டா இண்டிபெண்டன்சி அண்ட் செல்ஃப் ரெசிலியன்ஸ். அவங்க எப்படி சுதந்திரமாக இருக்கணும், ஆனால் எவ்வளவு தூரம் அவங்க கட்டுப்பாட்டோட இருக்கணும் என்ற விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு எம்பசைஸ் டெக்னாலஜி எஜுகேஷன். கண்டிப்பா டெக்னாலஜியை யூஸ் பண்ணித்தான் ஆகணும். பட் எப்படி யூஸ் பண்ணணும்? எந்த வகையில நாங்க யூஸ் பண்ணலாம்? எப்படி பாதிப்பு வராம நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்? ரைட்? இதெல்லாம் நாங்க குழந்தைகளோடு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு டெக்னாலஜி எஜுகேஷன் படிச்சு கொடுக்கணும் கண்டிப்பா. அவங்களுக்கு கண்டிப்பா தேவை அது. அது நாங்க ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஏன்னா நாங்க இந்த உலகத்துல இருந்து கொண்டு அதை மறுத்துட்டு இருக்கையில. ரைட்? ஸோ ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் கல்ச்சரல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரம் அவங்கள சமூகமயமாதல், அதே மாதிரி இந்த கலாச்சாரம் சம்பந்தமான அவங்களுடைய இருக்கிற அந்த நாலேஜை வந்து அதிகப்படுத்தல், சமூகத்தில் இருக்கிற அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரையில முக்கியமான 2 விஷயத்தை தான் பேசுறாங்க. ஸோ ஃப்ரம் அன் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ், the role of parents in shaping children's characters in the digital era for the alpha generation is to fortify and children's faith by instilling strong akida. எவ்வளவு தூரம் நாங்க ஸ்ட்ராங்கான அகீதாவை அவங்களுக்குள்ள பதிக்கிறோமோ, அண்ட் சேரிட்டி. ஸோ அகீதா அண்ட் மாரல்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லிவிங் லைஃப். நாங்க எவ்வளோ அல்ஃபா ஜென்ரேஷனா இருக்கலாம், இது போற நாங்க முகம் கொடுக்க வேண்டிய பீட்டா ஜென்ரேஷனா இருக்கலாம், எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் நாங்க அடிப்படையில் இஸ்லாமிக் வேல்யூஸை நாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் என்றால், அகீதாவை சரியா கொடுத்துட்டோம் என்றால், சரியான மொரல்ஸை நாங்க அவங்ககிட்ட டெவலப் பண்ணிட்டோம் என்றால், இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்காது. என்றால் எல்லா ஜென்ரேஷனுக்கும் பொருத்தமான முறையில தான், பொருத்தமாகத்தான் எங்களுடைய மார்க்கமும் எங்களுடைய வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்குது. குர்ஆன் அதுக்கான வழிகாட்டுதல் சொல்லி இருக்குது. ஹதீஸ் அதுக்கான வழிகாட்டுதல் சொல்லி இருக்குது. ஸோ குர்ஆன ஹதீஸை மீறின வழிகாட்டுதல் உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதை மனசுல கொண்டு நாங்க நவீன காலத்தில் இருக்கிற கலைகளையும் தெரிஞ்சு கொண்டு அவேர்னஸோட சரியான புரிதல்களோட நாங்க பிள்ளைகளை கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நிச்சயமாக எங்களுக்கு பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்காது. ரைட்?